ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி பப்பாயை வச்சு ஒரு ஃபேஸ் பேக். ஆல்ரெடி உங்களுக்கு இத்தனையும் ஒரு ஃபேஸ் பேக் நான் போட்டிருக்கிறேன் பப்பாயில். இப்போ பப்பாயில் ஒரு ரொம்ப சிம்பிளாக ஈஸியான டிப்ஸ் தான். நல்லா நம்ம ஸ்கின் வந்து ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு தேவை வந்து பப்பாயி எந்த அளவுக்கு சும்மா மீடியமாக கொஞ்சம் போதும். நல்லா பழுத்த பப்பாயா வேணும். காயெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா காய் இருந்துச்சுன்னா ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஆகாது. நல்லா பழுத்த பப்பாயா இருக்கணும். இதில் தேவையான அளவுக்கு ஒரு சின்ன பீஸாக, அடுத்து ரோஸ் வாட்ரு, அடுத்து அரிசி பவுட்ரு பண்ணி வச்சது. இது 3 வச்சு தான் நம்ம ஸ்கின் நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். வீக்லி 2 டைம்ஸ் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் தான் கிடைக்கிது. இப்போ இது எவ்வளோ எடுத்துகிட்டு எப்படி மிக்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பப்பாயி தோலெல்லாம் சீவி வச்சுட்டு அந்த தோல்லேயே ஒரு ஃபேஸ் பேக் பண்ணலாம். ஏன்னா நம்ம பப்பாயில் தான் ஃபேஸ் பேக் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த தோலும் கொஞ்சம் அதில் கட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பழமாக சேர்ந்து வரும். அது நல்லா வெயிலில், இப்போ இருக்கிற வெயில் நல்லா காய வச்சுட்டு நல்லா காஞ்ச பிறகு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். அதிலே நம்ம ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீம் கூட பண்ணலாம். பப்பாய் இல்லைனாக்கா பப்பாயி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும்னா அதில் நம்மளுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக. இப்போது எப்படி கட் பண்ணிவிட்டு எவ்வளோ பீஸ் எடுத்துக்கணும்னு தேவையானது ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பப்பாய் தோலெல்லாம் பின்னாடிக்கிறதெல்லாம் க்ளீனாக எடுத்துட்டு, இது வேஸ்ட்டில் போட்டுடாதீங்க. பப்பாய் தோலை எடுத்து வைங்க. ஒவ்வொரு தடவையும் பப்பாய் தோல் நீங்கள் எடுக்கும் போது நல்லா வெயில காய வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த பப்பாயோட பழமும் வரும். எந்த அளவுக்கு நல்லா பழமாக இருக்குது பாருங்கள், பீட்ரூட் கலரில் இருக்குது. இந்த மாதிரி இந்த தோலெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இது வேஸ்ட்டில் காய வச்சுட்டு, நம்மள்ட்ட பப்பாய் பழம் இல்லைனா கூட இந்த பவுட்ரு இதில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கட் பண்ணும்போது எப்படியோ பழமும் சேர்த்து வரும். அதில் சூப்பராக ஒரு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோனாக்கா ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீம் எல்லாம் சரினா ஸ்க்ரப்பு கூட, பாடி ஸ்க்ரப்பு கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு இப்போ இது ஒரு 2 நாள் நான் காய வச்ச பிறகு இதில் எப்படி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பப்பாயி எடுத்துருக்கிறேன். நல்லா பழுத்த பப்பாயா. இப்போ இது நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கையாலே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும்னு இல்லை, வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், எந்த அளவுக்கு ஜாரில் போட்டு அரைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இல்லை உங்கள்கிட்ட இந்த கல் இருந்துச்சுனாக்கா அதில் கூட நீங்கள் இந்த நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் லைட்டாக அப்படியே நசுக்கி எடுக்கிறோம் இல்லைங்களா, தட்டிட்டு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் நீங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தேவையான அளவுக்கு அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பிறகு தான் தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது. நல்லா ஒரு ஸ்கின் ஒயிட்டிங் பண்ணி கொடுக்குது. இப்போ வந்து அடுத்து வந்து இதில் சேர்க்க வேண்டியது ரோஸ் வாட்ரு. அது ரோஸ் வாட்ரு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம், அதிகமாக வேண்டாம். இப்போ ரோஸ் வாட்ரு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது எந்த அளவுக்கு எவ்வளோ கெட்டியாக இருக்குது அதை பார்த்துட்டு தான் சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. இந்த ரோஸ் வாட்டரும் அரிசி மாவு பப்பாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் மினிமம் உங்கள் ஸ்கின் அப்படியே காஞ்சிடணும். அப்படியே நல்லா காஞ்சிட்டு வரும்போது அப்போது உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக
போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் நான் போய் கழுவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. கண்டிப்பாக இது ஒரு நாளைக்கு 2 டைம் யூஸ் பண்ணி பாருங்க. இல்லை உங்களுக்கு டைம் இல்லைனா வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது ஃபேஸ் பேக்குக்கு. இப்போ இது ஏன்னா அரிசி போட்டதுனால கொஞ்ச நேரம் விட்டு பார்க்கும்போது இன்னும் டைட் ஆகிட்டு இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் விட்டு வந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு கெட்டியாகிட்டுது. ஏன்னா அந்த அரிசி நம்ம அரைச்சிட்டு பவுடர் இதில் போட்டு சேர்த்துருக்கிறது, அந்த அரிசி இதில் சேர்ந்து ஊறும் போது ரோஸ் வாட்ரு, அடுத்து பப்பாயி, அந்த அரிசி இது 3 சேர்ந்து ஊறும் போது கொஞ்சம் கெட்டியாக தான் ஆகும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்ரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக, அதிகமாக வேண்டாம் ரோஸ் வாட்ரு, கொஞ்சமாக. இது தான் க்ரீம் போடுறது. இப்படி இருக்கணும். ஃபேஸ் பேக்குக்கு க்ரீமுக்கு இன்னும் இதுவாக இருக்கணும். ஃபேஸ் பேக்குக்கு கரெக்டாக இது தான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பார்க்கும்போது நம்மளுக்கு பப்பாய் மாதிரியே தெரியல, ஆனால் கட் பண்ணும்போது பப்பாய் மாதிரி இருந்துச்சு. இந்த அரிசி மாவு சேர்த்துக்கிறதுனால அந்த பப்பாயை அந்த அரிசி மாவு கலரு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருது. ஆனால் இது பார்த்தாக்கா தக்காளி நம்ம ஜூஸ் எடுத்த மாதிரி இருக்குது, இல்லை மிக்ஸி கிரைண்டரில் போட்டு ஜாரில் அரைச்ச மாதிரி இருக்குது. பாருங்கள் தக்காளி கலரில் இருக்குது, பப்பாய் கலரில் தெரியல. நம்ம இந்த மசாலா அரைக்கும் போது தக்காளி அரைச்சி நம்ம பார்க்கும்போது இந்த கலரில் தான் இருக்கும். ஏன்னா அது தேங்காய் போட்டு அரைச்சிட்ட பிறகு அப்புறமா நம்ம தக்காளி போட்டு அரைச்சோம்னா இப்படி தான் வரும் கலரு. நல்லா ஊறிட்டு இருக்குது. இப்போ அப்படியே நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் விடணும். 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நீங்கள் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அதுக்கு எந்த ரிசல்ட்டே கிடைக்காது. அதனால் ஒரு 15 நிமிஷம் மினிமம் விட்டுட்டு அப்புறமா உங்கள் முகத்தை நீங்கள் கழுவி பாருங்க. இது வீக்லி 2 டைம்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் காலையிலே சாயங்காலம் பண்ணலாம், இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி, அதாவது வீக்லி 2 டைம்ஸ் 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். நல்லா சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக். இது நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு ரிசல்ட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்கு தான் நான் வெயிட் பண்ணி இருக்கிறேன். ஏன்னா எப்படி யாராருக்கு எப்படி என்ன மாதிரி ரிசல்ட்டு கிடைச்சிருக்குது சொல்லிட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கிது. அதனால நான் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.